துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல எல்லாருமே பாண்டியோட கடை திறப்பு விழாவுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு இவங்க கிளம்புறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் தான் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக சோழன் கிட்ட போறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பார்த்தா தெரியல ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரெடி ஆகிற முகரியை பாரு, என்ன டிரைவர் வேலைக்கு போயிட்டுருக்கியா? இங்கே பாரு, இன்னைக்கு பாண்டியோட கடை திறப்பு விழா, அதுக்கு எப்படி வரணுமோ அப்படி வா, டிரைவருக்கு வண்டி ஓட்டு போகிற மாதிரி போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்கு அப்படி என்ன தெரியுது, இருன்னு நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சூப்பரான ஷர்ட்டை வந்து போட்டுட்டு போகிறாங்க. வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா அதை விட டக்கரை வந்து நிற்கிறாங்க. இந்த புடவை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. புடவை நீ சூப்பராக இருக்கியா, தேங்க்யூ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனை கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடை கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ நிலா இருந்துட்டு மேலே வந்து போர்டை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் சேரன் மெக்கானிக் ஷெட் அப்படின்ட்டுருக்கு. அதை பார்த்த உடனே நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோழனை கூப்பிட்டு காட்டுறாங்க. சோழனும் போய் நடேசனை சேரன் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ என் பேரை வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவோட பேரை வச்சிருக்கலாம்ல, இல்லை உன் பேரை கூட நீ வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சின்ன வயசுலேருந்து அம்மாவோட குறையே தெரியாமல் எங்களை வளர்த்தது நீ தானே அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து ரொம்பவே எமோஷ்னலாக வந்து சொல்லிடுறாங்க. கொஞ்சம் நடுவில் நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் கொஞ்சம் ரொமான்ஸும் போயிட்டுருக்கு. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.